ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 7 எபிசோட் 93 ஈவன்லி மேட்ச்டு டென்ஷன் சான் வர்சஸ் ஜாக்கி. ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் நம்ம டியான் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து இப்போ ஜாக்கிக்கும் நம்ம டியானுக்கும் அடுத்த போட்டி நடக்கமா இருக்க அவரை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டியான் சொல்கிறான், நான் நினச்சதை விட அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். ஏன்னா போன சண்டையிலேயே எதிரியோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக பார்த்து கரெக்டான நேரத்தில் அட்டாக்கை யூஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்தாலே ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்காரு. அவர்கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம டியான் சொல்ல, இந்த பக்கம் அவனோட மாஸ்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவருமே சொல்கிறாருங்க, இதில் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா டியானு, இது வரைக்கும் ஜாக்கிங்கிற பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை, இது யாரோ புதுசான ஒரு ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவருமே குழம்பி தாங்க நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த டைமில் நம்ம ஜாக்கி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் புல்மா டீம் அவங்க கூட நம்ம மாஸ்டர் வந்துகிட்டு இருக்க இவரை பார்த்தோன்னே இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மாஸ்டர் அங்கே இருந்து இங்கே வராருங்க. வந்த உடனே இவங்க டீம் எல்லாருமே வந்து மாஸ்டர் ரோஷி எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி அவரை தேடுறதுக்காகவே மும்மரமா இருக்க ஆளுக்கு அவர் எங்கெங்க போயிருப்பான்னு ஒன்று சொல்றாங்க. ஒருத்தன் அவர் டாய்லெட் போயிருப்பாருங்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாச்சும் பொண்ணு பின்னாடி தேடி போயிருப்பாங்க அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ உடனே நம்ம ஜாக்கி என்ன பண்றாரு, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நேராக போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பவும் செய்யறாருங்க. இப்போ இவர் இங்க இருந்து கிளம்ப போறதை நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஜாக்கி இங்க உள்ள பக்கத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு போல இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காருங்க. அப்படி வந்துகிட்டு இருந்தவர் அங்க உள்ள லேடிஸ் எல்லாருமே பார்த்து கூட்டுக்கிட்டு இருக்க அங்க ஒரு சில பெண்கள் போட்டிருக்கிற டிஷர்ட் அவர் ஒத்து பார்க்கறாருங்க. பார்த்துக்கிட்டு வர இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான். இந்த சின்ன பையன் அவங்க அப்பா கூட இருந்துகிட்டு கையில ஒரு பொம்மை துப்பாக்கி வச்சிருப்பான். அந்த பொம்மை துப்பாக்கியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க அதே பக்கம் கடையில இவங்க 3 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்க 3 பேர் அங்க வந்துடுறாங்க. வந்து ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இப்போ நம்ம வந்து சாவோஸோட பவரை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம நிறைவேற்ற போறோம், வாங்க நான் பிளானை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 3 பேருங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம மாஸ்டர் வந்தாரு பார்த்தீங்களா, அவரு இந்த டிஷர்ட் கடையில எனக்கும் லேடிஸ் டிஷர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அவங்க என்கிட்ட உள்ள எல்லா டிஷர்ட்ஸுமே தீந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படியே இவர் பேசிக்கிட்டு இருக்க இந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மாஸ்டருக்கு பக்கத்துல வந்து சின்ன பிள்ளைத்தனமா இப்போ நம்ம எப்படி சின்ன குழந்தைங்க துப்பாக்கி வச்சு சுடுறதா மிரட்டும் அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், இந்த சின்ன பையன் அவருக்கு பின்னாடி அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுடுற மாதிரி இது பண்ண உடனே அவன் சுட இந்த பக்கம் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் சாவோஸ் அவனோட பவரை யூஸ் பண்ண அந்த துப்பாக்கியில இருந்து அப்படியே புல்லட்டு புயல் வேகத்துக்கு புடிங்கிக்கிட்டு வருதுங்க. நம்ம மாஸ்டர் அதை ரொம்பவே அழகா பின்னாடியே திரும்பாம டாட்ச் பண்ணிடுறான். அப்படியே அந்த துப்பாக்கியில உள்ள புல்லட்டு வேற எங்கேயோ போய் அடிச்சிடுதுங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் நம்ம டென்ஷனுக்கு பயங்கரமான ஆச்சரியம், இது எப்படி வாய்ப்பே இல்லை, அந்த புல்லட் அவர் எப்படியோ நோட் பண்ணிட்டாரு, நல்லாவே வாட்ச் பண்ணிட்டாரு, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பதட்டத்திலையும் பயத்திலையும் இங்கே இருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிடுறாரு, இங்க இருந்து போனவர் அந்த லேடிஸ் மேல விழுந்துடுறாருங்க. அவங்க மேல விழுந்தோடனே அவங்க கோபத்துல நம்ம மாஸ்டருக்கு ஒரு அறைய போட, சாரிமா ஏதோ தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் இங்க இருந்து கிளம்புறாருங்க. இந்த பக்கம் நம்ம எமச்சா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காருங்க. அவர் ஒரு பூனை வளர்ப்பாருல போரு, அது அங்கே இருந்து வந்து இங்க போட்டியில நடந்தது எல்லாத்தையும் பத்தி சொல்லுது. அது மட்டும் கிடையாம அடுத்த போட்டி வந்து நம்ம டியானு அப்புறம் ஜாக்கி இவங்க 2 பேருக்கும் தான் அப்படின்னு சொல்ல நம்ம எமச்சா ஒரு பக்கம் பயப்பட செய்யறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் கூட சண்டை போட்ட அனுபவத்தை வச்சு சொல்றேன், அவன் ரொம்பவே ஆபத்தானவன், அவங்ககிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எமச்சா ஒரு பக்கம் பயந்துகிட்டு தாங்க இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஒரு வழியா ஜாக்கி பழைய மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. அவரு வர நம்ம கோகு இவங்க டீம் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, எங்க நீங்க போனீங்க, சீக்கிரம் போட்டிக்கு நீங்க கிளம்ப வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறவங்க இவரு சொல்ல, கிர்லின் இருக்காருல அவருமே நான் தான் டியானா கொல்லுவேன்னு அவரு ஒரு பக்கம் சொல்ல நம்ம கோகு சொல்றாருங்க, நான் எமச்சாவுக்கு வந்து வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்குப்படி அவனை என் கையால தான் அடிச்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம ஜாக்கி என்ன பண்றாரு, தம்பி நான் ஒருத்தன் கொடுக்க இருக்கேன்ப்பா, நான் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் தோத்துற மாட்டேன், அவனை நானே முடிச்சிருவாங்கிற மாதிரி இவரு சொல்றாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம டியானை காட்டுறாங்க. அவங்க பயங்கரமான கோபத்துல இருக்கான், ஐயோ இவரு வேற இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் வந்து பயத்துல இருக்க அவங்க மாஸ்டர் சொல்றாரு, அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, இவர் யாருன்னே தெரியாத ஒரு வயசான கிழவன், உன்னோட பலத்துக்கெல்லாம் இவன் ஈடு கொடுக்க மாட்டான், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல, அவருக்கு அதை எப்படியாச்சும் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம டவு இருக்காரு பாத்தீங்களா, அவரை கொண்டு நம்ம கோகுவை தான் கொள்ளணும், என்னோட ஒரே குறிக்கோள் அவன் தான் சொல்லி இவன் கோவத்துல இருந்துகிட்டு இருக்க இப்ப ஒரு வழியா வெளியில போட்டி ஆரம்பமாகுதுங்க. அதுக்கான எல்லா ஆரவாரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம டியானு அப்புறம் நம்ம மாஸ்டர் இவங்க 2 பேருமே அங்க இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வெளியில வந்தோடனே நம்ம அம்பையர் சொல்றாரு, இவன் தான் முதல் போட்டியின் வின்னர் டென்ஷன் சான் அப்படின்னு சொல்லி அவனை அறிமுகப்படுத்திட்டு, இவர் தான் வந்து வேற யாரும் கிடையாது, போன வாட்டி நடந்த மார்ஷல் ஆர்ட் போட்டியில வந்து ஃபர்ஸ்ட் வந்த நம்ம ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே உற்சாகம் பண்ணி வைக்க இப்ப வழக்கம் போல போட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. போட்டி ஸ்டார்ட் ஆக
ரெண்டு பேருமே சரமாரியா வந்து அடிச்சுக்கிறாங்க. இவர் அவனை அடிக்க அவன் இவனை அடிக்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே போட்டு சரமாரியா அடிச்சுக்கிறானுங்க. இப்படியே அடிக்க நம்ம டின்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட காலை நம்ம மாஸ்டர் அப்படியே ஒரு மாதிரியா வளைச்சு பிடிச்சி தலைக்கு மேலே சுற்றி விட்டெறிவார் பாருங்க. அப்படியே விட்டெறிய இவன் கீழே தான் விழ போறானே எல்லாம் ஆச்சரியமா பார்க்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவனுமே காத்துல நடக்கிற அந்த சக்தி இருக்குங்க. போனவன் காத்துல மிதந்து மறுபடியுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதை பார்த்தோன்னே இப்போ நம்ம டின்னு என்ன பண்றான், இப்போ உங்கள்கிட்ட காட்டிட்டீங்க நான் யாருன்னு காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னு என்ன பண்றான், இங்கே இருந்து வேகமா அவரை அடிக்க வர மாஸ்டர் ஜஸ்ட் மிஸ்ல எம்புறாருங்க. அவர் காலுக்கு கீழே போறான். இப்படியே இவன் அடிக்க வர எல்லாத்துலேருந்து நம்ம மாஸ்டர் டாட்ஜாக இப்போ கீழே நடந்துகிட்டு இருந்த சண்டை இவங்க ரெண்டு பேருக்கும் ஏருக்கு போயிடுதுங்க. இப்ப ஏரில் ரெண்டு பேரும் சரமாரியா ஒருத்தவங்களை அடிச்சுக்க பாத்தீங்கன்னா காத்து வேகத்துல இருக்கு. எவன் கை எங்க போகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு போட்டு அடிச்சுக்கிறாங்க. இப்ப அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு லெவலுக்கு மேல கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து பயங்கர டயர்ட் ஆயிடுறாங்க. நான் நினைச்ச மாதிரி இந்த வயசானவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல, இவர் ரொம்பவே பலசாலி. இவரோட பலம் வந்து மாஸ்டர் கிரணை தாண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இவருமே சொல்றாரு, நான் நினைச்ச மாதிரி இவனும் சாதாரணவன் இல்ல, எவச்சாவை அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். இப்பதான் புரியுது இவனோட பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம். இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருமே நினைச்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வேகமா அடிச்சுக்க வர அந்த நேரத்துல நம்ம மாஸ்டர் என்ன பண்றாரு, இப்ப பாடுறான்னு சொல்லி திடீர்னு அவன் கிட்டக்க வந்து அந்த மிரர் இமேஜ் டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுறாருங்க. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல ஒரு 8 மிரர் இமேஜ் டெக்னிக்கை போட்டு இவன் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காரு. இவன் நடுவுல நின்றுகிட்டு குழம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தவர் நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட வயிற்றுல சரமாரியா போட்டு அடிக்கிறாருங்க. உடனே இவன் என்ன பண்றான், சரி இதுக்கப்புறம் நான் என் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 3 கண்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 3 கண்ணுனால இதுல எது உண்மையான டெக்னிக் அப்படிங்கிறத சுத்தி முத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல போய் சரியான ஆளை பார்த்துறான். பார்த்துட்டு இங்கே இருந்து மாஸ்டர் அடிக்க வர மாஸ்டரோட மூஞ்சில இவன் ஒரு உத வைப்பான் பாருங்க. இங்கே இருந்து நம்ம மாஸ்டர் பறந்து போய் பக்கத்துல உள்ள சவுத்துல அடிச்சிடுறாருங்க. செவத்துல அடிச்ச உடனே இப்ப நம்ம டியான்னு சொல்றான், என்னோட 3 கண்ணை தாண்டி எவ்வளவு பெரிய மூமெண்டா இருந்தாலும் யாருமே தப்பிக்க முடியாது, இதெல்லாம் எனக்கு சும்மா ஜுஜுபி டெக்னிக் அப்படின்னு அவன் சொல்ல இப்ப நம்ம மாஸ்டர் சொல்றாரு, சரி இது வரைக்கும் சும்மா விளையாண்டேன், இனிமே நான் உண்மையிலே தான் சண்டை போடணும் போல அப்படின்னு கடுப்பாகி அவரோட ட்ரெஸ்ஸை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே அவரோட உடம்ப பம்ப் பண்ணுவாருங்க. அப்படியே கட்ஸ் எல்லாம் அங்கங்க நீட்டிக்கிட்டு நிற்கும். ட்ரெஸ்ஸை கேட்டுட்டு இவர் அடிக்க வர அங்கிருந்து நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே அடிக்க வராங்க. சரமாரியாவ போட்டு அடிக்கிறான். இப்படியே சரமாரியா எங்க இருந்து அடிக்கிறானே தெரியாத அளவுக்கு வேகமா இருக்க நம்ம மாஸ்டர் கரெக்டா அவனோட கை இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சிடுறாருங்க. அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு அவனோட வயிற்றுல 2 உத விட்டுட்டு அப்படியே அவன் முகம் இருக்கு பாத்தீங்களா, கீழே இருந்து காலை அவன் முகத்துல ஒரு உத விடுவாரு பாருங்க. அப்படியே மனுஷன் இங்க இருந்து ஏர்லயே விடுவாங்க. ஏர்ல போனவன் சரி இதோட தொலைஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தா போனவன் மறுபடியுமே கீழே இறங்கி வராங்க. கீழே வந்துட்டு இப்ப நான் யாருன்னு காட்டுறான்னு சொல்லி அவன் நம்ம மாஸ்டரை போட்டு சரமாரியா உதைக்கிறாங்க. இருக்க இப்ப 2 பேருமே வந்து ஒருத்தவன் கழுத்தை இன்னொருத்தன் பிடிச்சிங்கிற மாதிரி பெல்ட்டி அடிச்சலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ஒரு வழியா கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துட்டு எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா 2 பேர் உடம்புலையுமே பயங்கரமான காயமா இருக்குங்க. 2 பேருமே காயத்தால மூடிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே சுத்தி உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமான ஆச்சரியத்துல இருக்க. அப்ப இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்றான், நான் நினைச்சதோட இவர் ரொம்பவே ஸ்ட்ராங் தான், இந்த வயசானவர்னு இவரை குறைவா மதிப்பிட்டது ரொம்பவே தப்பா போயிட்டு, இந்த வயசுலயும் என்ன ஒரு வேகம், இவரை என்னால எப்படி தோக்கடிக்க முடியுமோன்னு சொல்லி இவர் பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜாக்கி இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்றாருங்க, நான் நினைச்சது சரிதான், இவனும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் தான். இப்போ ரோஷி உன்னோட காலம் முடிஞ்சிட்டு இனிமே வர புது ஃபைட்டர்ஸுக்கு நீ வழிவிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புது ஃபைட்டர்ஸ் எவ்வளவோ பேர் உருவாகிட்டு இருக்காங்க. இனி புது ஃபைட்டர்ஸோட எராவே உருவாகிட்டு இருக்கு. இனிமே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கறது தான் இனிமே உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை போல அப்படின்னு நினைச்சு இவர் தனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க. இவ 2 பேருமே ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.